மாசத்துல 30 நாள் பார்த்தீங்கன்னா, எல்லா நாளுமே இறைவனுக்காக பூமியில வந்ததுலேருந்து, இது பிரபஞ்சத்தில வந்ததுலேருந்து மறையிற வரை எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதில நல்ல டைம், கெட்ட டைம்கள் மாறும். ம். நேர காலங்கள் மாறும். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி வரும். ம். ஆனா, இந்த அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறந்தது. குருக்களுக்கும், ஆசானங்களுக்கும், தெய்வ ம். ம். வழிபாடுகள் பண்றவங்களுக்கும், ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்கு, ம். இறைவனை நாடணுன்றவங்களுக்கு, இறைவனை தேடணுன்றவங்களுக்கு தான் இந்த அமாவாசை, பௌர்ணமின்றது. ம். நார்மலா வந்து இறைவன் இருக்கானா அப்படின்னு கேட்கறவனுக்குலாம் வந்து இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் சம்மந்தமே கிடையாது. கிடையாது. எல்லா நாளும் ஒரே நாள் தான். ம். எல்லா நாளும் இருட்ட நாள் தான். எங்க சுத்தினாலும் வாழ்க்கையில வந்து வாழ்க்கை வட்டம் மாதிரி விஜய் சொன்ன மாதிரி சுத்தி 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 தான் வரணுமே தவிர ம். எல்லை போய் கடைய முடியாது. ஆனா மனுஷனா பொறந்தா எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடியக்கூடாது. ஆரம்பிச்சது ஒரு இடத்துல தான் முடிவு ஒரு இடத்துல இருக்கணும். ம். அதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி தான். அதுக்காக தான் ஒரு ஒருத்தருக்கும் ஆன்மீகம் பணத்தை பிடிங்க, இறைவனை நாடுங்க, இறைவனை ஒன்று தேடுங்க. அதனால தான் ஒரு ஒரு வீடியோ நான் சொல்லுவேன். இறைவனை நாடுனா மட்டும்தாம்மா நம்மளுக்கு கஷ்டம் காலன்றதே வராது. ம். நம்ம காலைல எந்திரிக்கிறோம், 2 நிமிஷம் வீடியோ முன்னாடி சொல்கிறேன். காலைல எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். ஆனால் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கான், ஒரு கிளாஸ் தண்ணி இல்லாமல் இருக்கான், கையில் 10 ரூபாய் இல்லாமல் இருக்கான். எவ்வளோ நோய் தெரியுங்களா? ஒருத்தனுக்கு என்ன நோயின்னு தெரியாமலாம் குழந்தைங்க நோய் வருது. ஒரு ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா 200, 300 குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாமல் பிறகுதுங்க. ஊனமுற்றமாக பிறகுதுங்க. கை கால் எவ்வளோ பிரச்சனைமா இருக்குது. நம்ம வீட்டில் சாப்பாடு நடந்து கீழே போடுறது, நைட்டு செஞ்ச மேகி கீழே போடுறது, எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம தூக்கி போகிற சாப்பாடு எடுத்து வச்சாலே ஒரு ஆசிரமம் குழந்தைங்க சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வேஸ்ட்டாக போகுது. நம்ம உலகத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸை தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர நம்மளை பின்னாடி இருக்க பாருங்க, அதை யாரும் பார்க்கறது இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் தப்பே செய்ய மாட்டான், ஒருத்தனை ஏமாற்றவே மாட்டான். ஒன்றும் இல்லை, இதோ சென்னையில் எவ்வளோ ஆசிரமம் இருக்குது, எவ்வளோ ஊனமுற்ற ஆசிரமம் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க சாப்பிட்றது கண் இல்லாமல், காது இல்லாமல், கால் இல்லாமல், அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சிங்கன்னா அடுத்த வேலை சாப்பாடு நம்ம தூக்கியே போட மாட்டோம்.